Hello friends, welcome to my anime channel Star Army. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Tales of Demons and Godல சீசன் 1ல எபிசோட் 1 பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ சேனல்ல இது ஒரு புது அனிமே எல்லாம் சொல்ல மாட்டேன். ஓல்ட் சேனல்ல போட்டுருந்தேன். இருந்தாலும் அனிமே ரொம்ப சூப்பரா இருக்குற ஒரே காரணத்துக்காக இந்த சேனலையும் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ யாருக்கெல்லாம் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணலாம். எந்த இது அதிகமா வருதோ அதை பொறுத்து தான் இந்த அனிமே நம்ம சேனல்ல இருக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுல இருப்பேன். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். சீன்ல அப்படியே அவுட் ஆஃப் ஜூம் ஆயிட்டு வேற ஏதோ ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. இந்த சைனிங் சிட்டி ரொம்ப கஷ்டமான காலத்தை கடந்து இப்போ இங்க இருக்கு. அது நம்மளோட முன்னோர்கள் இந்த இடத்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயம் இங்க பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இங்க டீச்சர் மாதிரி ஒருத்தங்க பேசிட்டு இருந்தா நம்மள ஒரு ஹீரோ ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எந்திக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான், எப்படி நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் அவங்களுக்குள்ள போகுது. இருந்தாலும் இந்த டீச்சர் புள்ள பாட நேரத்துல இருந்து நிப்பாட்டலைங்க. அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. அட என்னங்கடா திரும்ப இந்த அகாடமியில் நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு டீமன்ஸ் எல்லாம் ஒரே ராத்திரி இந்த இடத்துக்கு வந்து எங்க எல்லாரையுமே கொண்டுருச்சுங்க. அதுலயும் நிறைய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் கூட காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இறந்தாங்க. இதெல்லாம் போதாதுன்னு என்னோட காதலியும் இறந்துட்டா அப்படின்னு ஹீரோ என்னென்னமோ நினைச்சிட்டு அழுதுட்டு இருந்தா. ஏய் நீலி உனக்கு என்னடா ஆச்சு, என்னை விட நீ அழகா இல்லனா அழுதுருவியா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கவும் ஹீரோ அவனோட பவரை காட்டுறான். அடே எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு இவன் கத்திட்டு இருந்தா. இவங்கள தான் மொத்த கிளாஸுமே பாக்குது. அடே ஹீரோ நல்லா சிரிச்சு நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு கத்துறத ஒருத்தி கேவலமா பார்த்துட்டு யாரா இவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவும் ஹீரோ அந்த பிள்ளையை பத்தி தான் பாஸ்ட்ல நடந்த எதையோ யோசிச்சு பாக்குறான். அது மட்டும் இல்லாம இவ தான் நம்ம ஹீரோயின் போல. அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பை அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் டீமன் புக் தான் கொடுத்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. நம்மளோட ஒரு ஸ்பிரிட்டை நம்ம பாடியோட மெரிச் பண்ணும்போது தான் நம்ம பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பிரிட்டோட பவரோட நம்மளாலையும் மெரிஜ் ஆக முடியும். அப்படின்னு இவங்க ஃப்ளேமிங் ஃபாக்ஸ்னு ஒரு ஸ்பிரிட் கூட மெரிஜ் ஆகுறாங்க. பாத்தீங்களா இவங்களால டீமன் ஸ்பிரிட் கூட மெரிஜ் ஆக முடியுது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கவும் இவங்க ராயல் ஃபேமிலி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருந்தா. அப்ப டாப் 3 ஃபேமிலியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறது இவனுக்கு வேடிக்கையா இருக்கு. டீமன் மான்ஸ்டர்ஸை நம்மளால டீமன் ஸ்பிரிட்டா மாத்திக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு பவர் தரும் அப்படின்னு டீச்சர் பேசிட்டு இருந்தா. அட என்ன மாதிரி ஆளுங்கடா நீங்களாம், இதெல்லாம் கூட ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கேவலமா சிரிச்சிட்டு இருந்தா. நீ சொல்றதும் சரிதான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த டீன் தான். சாதாரண ஸ்டூடெண்ட்ஸும் ராயல் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே கிளாஸ்ல இருந்தாதான் நல்லது அப்படின்னு உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களெல்லாம் இங்க உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு இவங்க பேசுறது எல்லாருக்குமே கடுப்பாது. ஆனா ஹீரோ ஓவர் கடுப்பாயிட்டு நோவலு காமனரா அப்படின்னு ஹீரோ கத்திட்டு அன்னைக்கு டீமன்ஸ்லாம் அட்டாக் பண்ணும்போது முதல்ல ஒண்ணுதே இவனுங்க குடும்பம் தான் அப்படிங்கறத யோசிச்சுட்டு லார்ட் மோவே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காமனரா தான் இருந்தாரு அப்படின்னு கத்தவும் எவ்வளவு தைரியம் இருந்தா லார்டையே வெறும் பேரை சொல்லி கூப்பிடுவேன் நீ அப்படின்னு இவங்க கடுப்பாகவும் நான் அதை சொல்ல வரல. லார்ட் ஏ மோவே இவ்வளவு பெரிய ஆள் ஆகலாம்னா யாரும் பிறப்பை வச்சு எதையும் முடிவு பண்ணிட முடியாது இல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கவும் லார்ட் ஏமோ ஒரு ஜீனியஸ், இவ்வளவு வாய் பேசுற உங்ககிட்ட என்னடா இருக்கு அப்படின்னு இவங்க அவங்களோட ஸ்குரோல் எடுத்து இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஏன்டா உன்னோட சோல் எனர்ஜி வெறும் 5 தானா அப்படின்னு இந்த டீச்சர் அவமானப்படுத்தி விட்டுட்டு நீ எல்லாம் எந்திரிச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சாடா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போனா. சரி நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, ஆனா நீங்க இன்னைக்கு சொன்னதுக்கு பின்னாடி அனுபவிப்பீங்க. உங்ககிட்ட நான் சேலஞ்சே பண்றேன், இந்த இடத்துல நீங்க அசிங்கமா பேசின எல்லா காமனரும் ஒரு சாதனையும் இந்த இடத்துல படைப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றது எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே பெரிய மாஸ்டரா நான் இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இந்த சிட்டி ஆஃப் லைட்ல இருக்கிற அழகான பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா. ஹீரோட ஃப்ரெண்ட் என்னமோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஆனா மத்தவனுக்கு எல்லாம் ஹீரோவை கேலி பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படியே இந்த மாதிரி மோசமான காமெல்லாம் பண்ணாது சரியா அப்படின்னு இவனுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தா. அடா பாத்தியா உன்னோட கிளாஸ்மேட்டே உன்ன ஜோக்கர் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த டீச்சர் சொல்லிட்டு இந்த டீமன் மாஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் பிரான்ஸ், அதுக்கப்புறமா சில்வர் லெவலுக்கு போவாங்க. அதுக்கு அடுத்ததா கோல்டு லெவல் இருக்கும். அப்புறமா பிளாக் செஸ்ன்னு ஒண்ணு, அதுக்கப்புறமா பாஸ் செஸ்ன்னு ஒண்ணு. சோ இதெல்லாம் அடையிறதுக்கே பல வருஷம் ஆயிரும்டா. ஆனா அதுலயும் சில பேரால மட்டும்தான் நல்லா பாஸ் ஆயிட்டு இருக்க முடியும். எல்லாராலையும் இதை பாஸ் பண்ண முடியாது. சோ நீ சொன்ன லார்ட் ஏமோ வயசுல அட்லீஸ்ட் சில்வராது இருந்திருப்பாரு. சோ உன்னோட பவர் வெறும் துளினா அவரோட பவர் கடல் அளவுக்கு. சோ என்கிட்ட நீ பைத்தியகாரத்தனமா பேசுறதுக்கு பல்லா உன் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணு சரியா. அப்படி உன்னால பிரான்ச் லெவல் கூட வர முடியலன்னா இந்த டிகிரி முடிக்காம திரும்ப நீ இதே கிளாஸ்ல ஒன்னும் பண்ணிட்டு இருக்க முடியாது சரியா அப்படின்னு இந்த டீச்சர் கலாச்சிட்டு விட்டுட்டு இருந்தா. அப்படின்னா லெவல் தான் ஒருத்தர் யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் காட்டுமா. சோ எங்களால நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. நல்லா தெளிவா சொல்லிட்டு போ அப்படின்னு இவங்க கலாய்க்கவும் நீங்க அப்படிங்கிறீங்களா அப்படின்னா ஒரு பந்தயத்துக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவங்களும் என்ன அதுன்னு கேக்குறாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற எங்க டெஸ்ட்ல என்னோட பிரான்ஸ் லெவல் 104 நான் அச்சீவ் பண்ணலனா இந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியே போயிடுறேன். ஒருவேளை நான் சொன்னதை நான் பண்ணிட்டேன்னா நீங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றதை எல்லாருமே ஷாக்கோட பார்த்தா இவங்க கேவலமா சிரிச்சுட்டு ஏண்டா வெறும் 2 மாசத்துல லெவல் 5ல இருந்து 100 வரைக்கும் போயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு இவங்க கேட்கவும் அதுல உங்களுக்கு என்ன கவலை, ஒருவேளை தோத்துருவோன்னு சொல்லி உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு ஹீரோ
கேட்டா, அடா எனக்கு என்னடா வாட்டெல்லாம் பயம் இருக்கு, நீ சொல்றத நானும் ஏத்து தொலைறேன், ஆனா இனிமே என்னோட கிளாஸ்ல நீ உட்கார்ந்து கவனிக்க கூடாது, லாஸ்ட்ல போய் நில்லுடா அப்படின்னு இந்த டீச்சர் சொன்னா. ஏன்டா 2 வருஷமா பண்ண வேண்டிய விஷயத்தை இவன் 2 மாசத்துல பண்ணுவேங்கிறானே அப்படின்னு சிலர் கலாய்ச்சிட்டு இருந்தா. ஏன்டா அவங்களால பண்ண முடியலனா எல்லாராலுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான். அட எல்லாரும் வாயை மூடுங்கடா, அவனால ஒன்னும் கிழிக்க முடியாது அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், நீலி காமனர்ஸ்க்காக தான் அவன் வாய்ஸ் இங்க கொடுத்தான், சோ நான் இங்க உட்காந்துட்டு இருந்தா அது சரி இருக்காது அப்படின்னு இவன் நினைச்சிட்டு ஹீரோ பக்கத்துல போய் நிக்கிறான். ஹீரோக்கு இது சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ரைட்ல இன்னொரு சத்தம், அட உட்காந்தே ரொம்ப டயர்டா இருக்குடா, நான் நிக்க கூடாதா அப்படின்னு இந்த பையன் கேட்டுட்டு இருந்தா. சரி இன்னும் யாருக்கெல்லாம் நிக்க ஆசையோ போய் நில்லுங்கடா அப்படின்னு இந்த டீச்சர் சொல்லவும், டேய் அவனுக்கெல்லாம் நம்மளுக்காக தான்டா போய் நிக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்லவும், ஆமா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஒரு பையன் யோசிச்சுட்டு இருக்கவும், அவங்க நம்ம காமனர்ஸ் சொல்லி கேவலமா தான் பாக்குறாங்க, சோ நம்ம எல்லாருமே நீலிக்கு ஹெல்ப் பண்ணுண்டா அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு வரான். அப்படின்னா சரி இந்த சேலஞ்சை நாங்க தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. சோ இதை நான் என்னதான் எபிசோட் 1 மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இது 2 எபிசோட சேர்த்து தான் போட்டிருக்கேன். சோ இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் ஒரு எபிசோடே 4 நிமிஷம் தாங்க, ஆனா 7 சீசன் என்னமோ இருக்கு, ஒவ்வொரு சீசனுமே தரமா இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா ஒரு சைனீஸ் அனிமே ஃபேன்னா உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்க நான் கேரண்டி. அதுலயும் போக போக ஹீரோவோட கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா ஹீரோ எவனை பார்த்தும் பயப்பட மாட்டான். அப்படி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, ஹீரோக்கு இருக்கிற ஐக்கிய லெவலுக்கும் எவனுக்கும் இருக்காது, அது போதாதுன்னு ஹீரோ ரொம்ப பெரிய ஜீனியஸ். அதுலயும் ஹீரோ அவனோட கரண்ட் லைஃப்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. சோ ஏதோ ஒரு புக் யூஸ் பண்ணி அவனோட லைஃப் திரும்ப அவனுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதாவது அவன் பிரெயின் மட்டும் இந்த வயசுக்கு வந்திருக்கும். சோ என்ன நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.